என்னங்க கீர்த்தனா உங்களை தேடி வந்தா? அப்படியா? வந்து என்ன சொன்னா? நிறைய சொன்னா. பாத்துக்கிறேன்டா தம்பி. ஆஹா, தேவையில்லாம எதே சொல்லி விட்டு போயிட்டா போல் இருக்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? மிஸ்டர் டீச்சர், என் வெளி தோற்றம்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுதா? காட்டுறா பாரு. என்ன பெரியவரை திட்டுறீங்க? எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பன்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசு தான். டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. யோ மிலிட்டரி, இவனுங்களை சொல்லி குத்தம் இல்லையா? இவனுங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களே. நான் சாகணும்னு நினைக்கிறப்பலாம் என் மச்சான தான் நினைச்சு பார்ப்பேன். இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு? நான் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன். நான் சித்தி, நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு வரேன். ஏண்டி? ஆவி பிடிச்சா ஜலதோஷம் சரியா போயிருந்து டாக்டர் சொன்னாரு சித்தி. அதான் போய் தொல்லடி. 3 கிலோ மூக்கு பொடியா அவ மூக்கு வச்சு குத்துடி, தும்பியே சாவட்டும். என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போனியே, இப்ப எதுக்கு உடனே திரும்பி வந்த நீ? நான் இல்லாம நீ ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எதிர் வீட்டுல சொன்னாங்க, அதான் திரும்பி வந்தேன். நான் அவளை சைட் அடிக்கிறனதும் இப்படி மாட்டி விட்டாளே.